எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணுங்கிற மாதிரி கட்சி ஆட்சிக்கு வருதோ வரலையோ தேவையில்லை. கட்சியின் பொதுச் செயலாளர் நான் மட்டுமே. அதுல யாருமே கட்சியில பங்கு கேட்பதற்கோ உரிமை கோருவதற்கோ யாருக்குமே எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்பதில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக இருக்கார். அதனால டிடிவி தினகரனை ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஓபிஎஸ்ஐ ஒருபோதும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சசிகலாவை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால இவர் டிடிவி தினகரை மிக கடுமையாக பாஜகவை எதிர்க்க தொடங்கிட்டார். தமிழ்நாட்டினுடைய அமைதிக்கு சீர்குலைவை ஏற்படுத்துவதற்கு திருப்பரங்குன்றத்தை பாஜக பயன்படுத்த பார்க்கிறது என்று பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பித்தார் டிடிவி தினகரன். அதனால டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ நிச்சயமாக இவர்கள் பக்கம் போகவே மாட்டாங்க. அதிமுக பக்கம் அவங்க இப்ப திமுகவை வீழ்த்துவேன்னு யாருமே சொல்லலை. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? எடப்பாடியை வீழ்த்துவோம். டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அது விளங்காது அப்படின்னு சொல்றாரு. அதனால என்டிஏ கூட்டணிக்குள்ள மறுபடியும் உள்ள கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எதுவுமே நடைமுறையில இல்லை. நிச்சயமா அப்படி ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி அதற்கு ஒத்துழைக்க மாட்டார் என்பதுதான் கல யதார்த்தமா இருக்கு.